சிறுமி, அதாவது 2012 விஜய் வந்துட்டு இந்த கல்வி ஊக்கத்தொகை அப்படின்றது, அதாவது இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது, பரிசு கொடுப்பது அப்படின்றத ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த பணத்தை அவர் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். சரியா? அவர் சொந்த பணத்தை அவர் கொடுக்கும் பொழுது அந்த விழாவுக்கு வரக்கூடிய சிறுவர் சிறுமியர் இவங்க எல்லாரும் விஜயிடம் பாசம் காண்பிப்பது அப்படின்றதை கூட கொச்சைப்படுத்தி பேசுறது எவ்வளவு கேவலம். விஜயை வந்து அப்படி அந்த மாணவி வந்து அணைத்து கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு விட்டார். இது நம்ம கலாச்சாரமா? சரி, ஸ்டாலின் அப்பான்னு சொல்றது நம்ம கலாச்சாரமா? விஜய் அவருடைய பணத்தை, அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தை அவர் போடுகிறார் மூலதனமாக போட்டு, அவர் அதன் அடிப்படையில ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து அவங்க உதவித்தொகையை கொடுக்கிறாங்க. இந்த உதவித்தொகையை அவங்க கொடுக்கறதுக்காக ஒரு விழா நடத்துறாங்கன்னா அந்த விழாவில் அங்கே வரக்கூடிய மாணவ மாணவி செல்வங்கள் அவர்கள் விஜய் மீது பாசத்தை காண்பிக்கிறார்கள்னா அதை கேவலமா பேசக்கூடிய நீ ஸ்டாலின் சொல்வதே என்னன்னு எடுத்துக்க. இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கியா? இந்த உதவாநிதியை இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கியா? அப்போ யாரையோ பேச விட்டு பேச வைக்கும். இவங்க பேச மாட்டாங்க, யாரையோ விட்டு பேச வைக்கும். இது என்ன கேவலமான பிழைப்பு? இவர்களுக்கு நன்றாக தெரிகிறது என்ன, இவங்களுடைய ஓட்டு வங்கியை வந்து விஜய் பறித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் இது எல்லாமே.